இந்த என்விரான்மெண்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்கூல் இருக்க இடம் மெயினாக. ஏன்னா குற்றாலம் வராங்கன்னா எல்லாருமே வெக்கேஷனுக்கு வருவாங்க. ஸ்கூலே அங்கே இருக்கும்போது அந்த கிளைமேட்டு அந்த இது இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரி தான் we are planning. God given place for us. சாஃப்ட் ஸ்கில் விஷயங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நாங்க வந்து we are giving training for the children sir. And we identify them like who are all good at அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல அவங்கள ரிஃபைன் பண்றோம் the best. இப்போ எங்ககிட்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெஞ்சர்ஸாக இருந்தவங்க இன்னைக்கு கெஸ்ட்டாக வர்ற அளவுக்கு ஸ்கூலுக்கு. ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிட்ஸ். தட் மாடிஃபைஸ் தியர் பிஹேவியர். ஹாய் எவ்ரிபடி, இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இப்போ நம்ம குற்றாலம் இளஞ்சியில் இருக்க பாரத் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் தான் இருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா வந்து இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டமை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணி படிக்கிறாங்க அண்ட் டெக்னாலஜி காலகட்டத்தில் வேறு இருக்கும், குறிப்பாக ஏஐ காலகட்டம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறாங்க அண்டு இந்த ஏஐ காலகட்டத்தில் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக இந்த இன்டர்வியூ வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது யாருன்னா வந்து காந்திமதி மேம் ஃப்ரம் பாரத் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காந்திமதி மேம் வணக்கம். அண்ட் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. இன்றைக்கி வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து குறிப்பாக வந்து கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணுன்றது தான் வந்து நம்மளோட நோக்கம். எதனாலனா வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டா தொழிலோ இல்லை வேலைக்கு போனாங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற படிப்பு படிப்பாங்க. பட் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது டிஃப்ரெண்ட் ஜானரில். அதே நேரத்தில் வந்து ஆனால் அகாடமிக்ஸில் வந்து அவங்க டியூன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா வந்து ஃப்யூச்சரில் அவங்க வேலை பார்க்கறதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கா மேம் கல்வி இதில்? வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பட் த பர்சன்டேஜ் இஸ் கம் டவுன். ஓகே ஓகே, எந்த படிப்பு படித்தாலும் they have to shine. அதில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். இப்போ முந்தைய ஏர்லியர் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸ் பயாலஜி அப்படிங்கிற குரூப்பில் தான் பிள்ளைங்க சூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு. பட் நீங்கள் அதர் ஸ்டேட் மகாராஷ்டிரா கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் தான் நிறைய சூஸ் பண்ணுவாங்க, சயின்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த மேக்ஸ் அண்ட் பயாலஜி, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் இருந்து இப்போ ஹியூமனிட்டிஸ் குரூப், இப்போ சோஷியாலஜி, சைக்காலஜி, லீகல் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை எடுத்து குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சர் தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும், பேக் பெஞ்சர் முன்னேற முடியாதுன்ற ஒரு மித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. பட் அது எக்ஸாக்டாக என்ன இது நீங்கள் தான் களத்துலேருந்து பார்ப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒழுங்காகவே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்கள லைஃப்பில் பார்க்கும்போது செம்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அது என்னதான் மேம் அவங்க கிட்ட நடக்குது ஃப்ரம் த கல நிலவரத்துலேருந்து நீங்கள் அதை சொல்லணும். சார், ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லணும்னா 90% வந்து கிடையாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆவரேஜ் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். அந்த ஃபெயிலியர்ஸ் அவங்க தாங்கியே ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக சொசைட்டியில் இருக்கிறாங்க. இப்போ எங்ககிட்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெஞ்சர்ஸாக இருந்தவங்க இன்னைக்கு கெஸ்ட்டாக வர்ற அளவுக்கு ஸ்கூலுக்கு அவ்வளோ ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்க அதான் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் டென்டல் டாக்டர், actually he was a private student in 10th standard, okay, but after choosing the particular group which was his passion, he started to shine. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட லெவலே வேற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி இவன் தான் லாஸ்ட் பெஞ்சர், இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டான்னு நம்ம சொல்லவும் முடியாது. அது மாதிரி இருந்த குழந்தைங்களாம் 1000 பேர் வேலைக்கு வச்சுருக்கிற மாதிரி சூழ்நிலையில இப்போ இருக்காங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்க தான் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலை இன்னும் விரும்பி பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட படித்த ஸ்டூடெண்ட்ஸே நம்ம ஸ்கூலில் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டு நாங்கள் செலிப்ரிட்டிஸை சூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு.
அது என்ன ரீசன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கான குறிப்பான ரீசன்? ஆமாம், அதுக்கு மோஸ்ட்லி என்ன ரீசன்னா, அந்த ஜூனியர்ஸ் வந்து தே கெட் இன்ஸ்பயர்ட். ஓகே, நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு நல்ல லெவலுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட், நீ பாரு இந்த அண்ணன் வந்திருக்காங்க பாரு, நீ அதே மாதிரி படிக்கணும், அதே மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அது ஒன் ஆஃப் த பர்சன்டேஜ் லைக் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபீல் வி கெட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைட். ஸோ அது வந்து ஒரு திருப்தியாக இருக்குது மனசுக்கு. எங்களை பொறுத்த மட்டும் பெரிய பெரிய ஆட்கள் தான் வரணும் அப்படிங்கிறத விட நம்ம பள்ளியில் படித்தவங்க பெரிய ஆளாக இருக்கிறவங்க நம்ம பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாலிசியே. ஸோ வி டோன்ட் இன்வைட் எனி செலிபிரிட்டிஸ் ஆர் மெனி கிரேட் பர்சன்ஸ் லைக் இன் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆல்சோ. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ் அது மாதிரிலாம் இருக்கிறவங்க டைம் பார்த்து அவங்க வர முடிஞ்சா அவங்க வராங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், நிறைய வெல் செட்டில்டு பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அது மாதிரி கூப்பிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டு விழாவும் ஒவ்வொரு ஆனுவல் டேக்கும் வி கால் தெம் அண்ட் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ் த ஜூனியர்ஸ். த மெயின் ரீசன் இஸ் த இன்ஸ்பிரேஷன் வாட் தீஸ் பீப்புள் கிவ். நாங்கள் படிக்கும்போது எப்படி படித்தோம், என்ன பண்ணோம், எங்களுக்கு டீச்சர்ஸ் எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அது மாதிரி எல்லாம் குழந்தைங்க வந்தால் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஆஸ் அ டீச்சராக நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட்னால அவங்க முன்னேறி வரதை பார்க்க முடியுது. இப்போ கொஞ்சம் பின்னாடி போகலாம். இப்போ எங்கள் அம்மா காலகட்டத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது பெரம்பில் அடிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் நான் படிக்கிற டைமில் குச்சியில் அடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது அடிக்கவே கூடாது, அடித்தா கம்ப்ளைண்ட் பண்ணணும். பட் ஆனால் சில சூழலில் வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு தப்பு பண்ணால் திட்டுவாங்க, அடிப்பாங்கன்ற ஒரு பயத்தோடு வரும்போது தான் சொசைட்டிக்குள்ளே அவங்க வரும்போது ஒரு டிசிப்ளின் ஆவாங்கன்ற பேரண்ட்ஸ் சைடில் ஒரு கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு பேரண்ட்ஸ் சைடில் வந்து என் குழந்தைய தொடவே கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ரெண்டு விதமான முரண்பாடுகளை ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது மேம்? ஸோ ஒவ்வொரு குழந்தைய பொறுத்து தான் அதை ஹேண்டில் பண்ணணும் நம்ம அஸ் அ டீச்சர். இந்த குழந்தையால் இதை தாங்கிக்க முடியும், இது தாங்காது. இது வீட்டில் எப்படி ஒரு 30 குழந்தை இருக்க ஒரு கிளாஸ் ரூமில் அந்த கிளாஸ் டீச்சருக்கோ சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கோ டெஃபினட்டாக அந்த பிள்ளைங்களோட பேக்ரவுண்டு தெரியும். ஸோ இந்த குழந்தை இப்படி பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிறதுக்கு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைய நல்ல முட்டுக்கீழே 4 போடுங்க அப்போ தான் அவன் சரியாவான் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல அந்த குழந்தைய சரி பண்ண, இந்த குழந்தைய இந்த பெற்றோர்களுக்கு ஏற்றாற் போல சரி பண்ண, அப்படிதான் வி கீப் ஃபாலோயிங். இன்னொன்று, இப்போ இந்த ரூம் வரும்போதே எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பிரின்சிபல் ரூம் மாதிரி இருந்தால் ஒரு படபடப்பு வந்துடும். ஐயோ அங்கே கூட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூம் வரும்போதே என்னதான் ஸ்கூல் முடிச்சு பல வருஷங்கள் ஆனாலும் ஒரு சின்ன பயம் வருது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க எப்போ வேணாலும் இந்த டைரெக்டாக அவங்களை அப்ரோச் பண்ணலாமா? எல்கேஜி பிள்ளைங்க கூட அழகாக காந்திமதி ஆண்டி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண வரும். we are not a threatening piece first of all. ஏன்னா வீட்டில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது உன் பிரின்சிபல்கிட்ட சொல்லி கொடுத்துட்றேன், உன் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி கொடுத்துட்றேன். அது மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வைப்போம். ஃபஸ்ட்டு எல்கேஜியில் ஜாயின் பண்ணும்போது தயவு செய்து இது மாதிரி சொல்லாதீங்க, பிள்ளைங்க கிட்ட இதை சொல்லாதீங்க, இது வந்து கரெக்ட் வே ஆஃப் டீலிங் த கிட்ஸ் இல்லை. இன்கேஸ் அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க, சொல் பேச்சு கேட்கலையே, குழந்தைங்களுக்கே தெரியாமல் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். அதை நாங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணிடுவோம். எங்களை வந்து வேற மாதிரி ஒரு டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா பிள்ளைங்க எங்களோட வந்து நாடி வராது. அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் எஜுகேட்டிங் த பேரண்ட்ஸ், பட் சில்ட்ரன் ஆர் வெரி குட். குழந்தைங்களை எந்த டைம்லேயும் நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. அவங்களும் பெற்றோர்களும் இப்போ வெரி பிஸி நவ், போத் ஆஃப் தேம் ஆர் ஒர்க்கிங் வரும்போது சர்டன் டைம்ஸ் வந்து அவங்களும் அறியாமல் அதை சொல்கிறாங்க. அதை சொல்ல வேண்டாங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆயிடுது. இங்கே அப்படி நினைக்கவே மாட்டாங்க, குழந்தைங்க தன்னை போல வருவாங்க. இல்லை, எனக்கு அந்த பேனிக் அட்டாக் மாதிரி அந்த சம்பவம் தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, இப்போ வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வயசில் வந்து ஒரு குழந்தை வந்து அந்த மெச்சூரிட்டின்னு கூட சொல்ல முடியாது, அப்போ தான் குழந்தையில 3 வயசு ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்குள்ளே வராங்க. 17 இயர்ஸ் வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கிட்ட தான் அவங்க நிறைய உங்ககிட்ட இருந்தும் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நீங்கள் தயார்படுத்தியிருக்கீங்க? டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ்க்கும் நிறைய செஷன்ஸ் நம்ம நடத்த வேண்டியிருக்கு, அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுறது. இப்போ சொசைட்டியில் என்ன
ஓடிட்டு இருக்கு, லைக் வாட் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் ஹவு தே ஹவ் டு சப்போர்ட் த சில்ட்ரன், வாட் ஆர் த க்ரைட்டீரியாஸ், அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஈவன் இந்த புத்தகத்தில் இருக்க பிஎட்டை மட்டும் படிச்சுட்டோ இல்லை அவங்களோட சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு வந்தால் மட்டும் பத்தாது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஒரு 15 days ட்ரைனிங், எஸ்பெஷலி ஃபார் த நியூ டீச்சர்ஸ். இந்த ஓல்டு டீச்சர்ஸ், ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க செஷன்ஸ் நடத்தி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்புறம் இவங்களோட கிளாஸஸ்க்கு போய் அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணி அவங்க ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா, அவங்கக்கிட்ட ஏதாவது தப்பிதங்கள் இருக்குதா, இன்னும் படிக்கிறதுக்கு இன்னும் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து we train them. அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க. then if they get married they go off, but then it is a continuous process for the school to carry out this task. இன்னொன்று என்ன மேம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பேசணும், பேக் பெஞ்சர் அப்புறம் ஃபர்ஸ்ட் பெஞ்சர் அப்படின்னு. ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க, நல்லா படிக்காத குழந்தைங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ள குழந்தைங்க இருப்பாங்க, கல்ச்சுரல். இப்போ முன்னாடிலாம் வந்து அந்த கெரியர் ஆப்ஷன்ஸ், அதான் நான் சொல்லியிருந்தேன், கெரியர் ஆப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ கெரியர் ஆப்ஷன் டெக்னாலஜி மூலியமாக நிறைய வைட் ஆயிடுச்சு, எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலைன்னா அவங்களுக்கு என்னென்ன, அவங்கள கைட் பண்ணுறது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்லேயும் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலெக்ஷன் ஆஃப் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது செலெக்ஷன் ஆஃப் குரூப்புக்குங்கிறது வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவோம், ஈச் பேரண்ட் வித் அ கிட் அப்படின்னு நாங்கள் ஒரு டைம் அலாட் பண்ணிக்குவோம். நாங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு வதன்னு கொடுக்கறது கிடையாது. எங்களுக்கு வந்து டோட்டலி 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் we give admission for 11th standard. 100 students only. அப்படி வர்ற பட்சத்தில் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் பாசிபிள். ஒரு வாரம் நாங்கள் வச்சோம்னா அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போ பேரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு your child has got strength in this area, weakness in this area. Till 10th standard the child has to learn everything, all subjects. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது அந்த குழந்தைன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. You don't give them the same. Instead you give the subject where your child can shine better அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு என்ன தரணுங்கிறத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். அதில் நாங்கள் சக்ஸஸாக இருக்கிறோமான்னு கேட்டால் 50% தான் அதில் சக்ஸஸ். நான் என்ன பண்ணுவேன், சில நேரங்களில் பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இதை சொல்லிடு, இதுலேருந்து வெளியே டீவியேட்டே ஆகுறாது அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் சீக்கிரட்டாக பேசி முடிச்சிடுவேன். அதே மீறி வந்து 1-2 கஷ்டப்படும். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தா எத்தனை பேர் தனக்கு பிடிச்ச வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் இந்த குரூப் எடுக்க சொன்னாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து சாஃப்ட் ஸ்கில், இது வந்து நம்ம ஸ்கூலில் எப்படி மேம் இருக்குது சாஃப்ட் ஸ்கில் விஷயங்கள்லாம்? சாஃப்ட் ஸ்கில் விஷயங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் வந்து we are giving training for the children sir, and we identify them like who are all good at அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல அவங்கள ரிஃபைன் பண்ணுறோம் த பெஸ்ட்டாக. அது சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர்ஸே வராங்க, வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஐடென்டிஃபை பண்ணியும் இந்த கிளாஸில் இத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு 2 periods a week வச்சுருக்கோம். அதை வச்சு அவங்கள அந்தந்த ஸ்கில்ஸ்க்கு இது பண்ணி அவங்களே கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து குற்றாலத்துக்கு வந்து என்ஜாய் பண்ண வருவாங்க. பட் நம்ம ஸ்கூல்லே ஃபால்ஸ் கிட்டே இருக்குது. அண்ட் வந்து இந்த வியூவும் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இன்டர்வியூ வந்து ரூமுக்கு வெளியில் கொஞ்சம் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம்னு இருக்கோம். ஸோ அப்படியே நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. மேம், இப்போ வந்து இந்த என்விரான்மெண்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்கூல் இருக்க இடம் மெயினாக. ஏன்னா குற்றாலம் வராங்கன்னா எல்லாருமே வெக்கேஷனுக்கு வருவாங்க. பட் ஸ்கூலே அங்கே இருக்கும்போது அந்த கிளைமேட்டு அந்த இது. ஸோ பசங்களுக்கு இப்போ சிட்டியில் ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா டிராஃபிக் தாண்டி ஸ்கூல் போகணும். பட் இங்கே வந்து நேச்சரை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இடம் பசங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் படிக்கிறது? அவங்களுக்கு டெஃபினட்டாக தே என்ஜாய். குழந்தைங்க வந்து தே என்ஜாய். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஈவன் தென்காசி தாண்டி போகும்போதே ஒரு வேரியேஷன் இருக்கும். ஆனால் இந்த நம்ம பாரத் ஸ்கூல் கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் ஃபுல். நாங்கள் இந்த ஸ்கூலில் we didn't disturb any trees. இருந்தது அப்படியே வச்சு தான் வந்து we are running the show. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு 4 மரம் வச்சு இன்னும் இயற்கையோட ஒன்றி இருக்கிற மாதிரி தான் we are planning. அதனால வந்து சண்டேஸில் கூட சில குழந்தைங்க, அதுவும் பிரைமரி லெவல் கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து they want to bring the kids to play and utilize the climatic condition. God given place for us. Yes. பிரைமரியில் இருக்க வரைக்கும் சண்டே ஸ்கூல் போகணும்னு சொல்லுவாங்க. செகண்டரி வரும்போது ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அது கொஞ்சம் இன்னொன்று வந்து இப்போ 10 years ஒன்ஸ் வந்து ஒரு நம்ம
எல்லா விஷயங்களையும் ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா பூமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஏஐ ஒரு பூம் இருக்குது. இது வந்து பசங்களோட கல்வி முறைகளில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஏஐ இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அது குழந்தைங்க யூஸ் பண்ணுற, இட் இஸ் லைக் ஷார்ப் எட்ஜ் ஸ்வோர்டு. ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது பொறுத்து. ஓகே ஓகே, இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு நோ வாட் எவர் கொஸ்டின்ஸ் அரைஸ் இன் தியர் மைண்ட், வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அதை யூஸ் பண்ணி அதில் நல்லா வரணும் அப்படின்னு நினச்ச குழந்தைங்க வந்தாங்கன்னா டெஃபினெட்லி ஏஐ வில் சப்போர்ட் த சில்ட்ரன். இன்னொன்று வந்து நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறிப்பாக வந்து மெட்ரிக் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண கஷ்டமாக இருக்குது நேஷ்னல் லெவல் எக்ஸாமுக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலான்றது உங்களோட ஒப்பீனியனாக இருக்குது? சார், ஆக்சுவலாக நீட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து இஸ் அ வெரி குட் சிஸ்டம் as far as children how they are tested. அப்படின்னு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் படிக்கணும். கான்செப்ட் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ரோட் லேர்னிங் இஸ் டோட்டலி அபாலிஷ்ட். மக் பண்ணுறது இல்லை, கிடையாது. ஸோ புரிஞ்சு படிக்கணும்னு வரும்போது படிக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதை வந்து ஒரு ப்ரெஷராக்கி maybe schools as well as many organizations, like they make it that way. Okay, but that is not required. Even from standard 1 onwards, we feel that when they are understanding the concept and learning, it is much easier for them. எந்த டைம் கேட்டாலும் அதுங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. 1 மணி நேரம் படிச்சிருவாங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது 3 மணி நேரம் ஆகும் படிக்கிறதுக்கு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி ஈஸி. ஒன்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட், தே ஜஸ்ட் மாஸ்டர் த சப்ஜெக்ட். அதனால நாங்கள் என்னோட பர்சனல் ஃபீல் வந்து நீட் இஸ் சம்திங் கிரேட் ஃபார் த சில்ட்ரன். அண்ட் ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கறது வந்து இன்னும் கூட வந்து அது மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படாது. ஓகே, அதில் தான் அங்கே வந்து சேஞ்சஸ் வரணும். அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் இஸ் ஒன்ஸ் அகெயின் ஆன் த சேம் பேட்டர்ன் ஆஃப் ரோட் லேர்னிங். ஓகே, அதனால பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இது அங்கே கான்செப்டாக இருக்குது, இங்கே வந்து நம்ம மக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 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 10% தான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஓகே, அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க அந்த 10% விட்டுட்டு மீதி % எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் படித்த டைமில் வந்து மொபைல் ஃபோன்ற ஒரு விஷயம் கிடையாது, டெலிவிஷன்ற ஒரு விஷயம் தான். அப்படியே நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து மொபைல் ஃபோன், டெலிவிஷன் நல்லாவே பூம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் மொபைல் ஃபோன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரீல் ஷார்ட் கான்டென்ட் நிறைய பார்க்கும்போது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாகுது. அவங்க ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க மோல்ட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய, நெகட்டிவ் வேல கூட இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயமா போயிடுது. ஸோ ஸ்கூல் சைட்லேருந்து ஆப்வியஸ்லி ஸ்கூலுக்கு மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்றது உங்கள் சைட்லேருந்து கண்ட்ரோல். பட் இது வந்து எப்படி ஒரு அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ப்ராப்ளம் வேலை பார்க்குறவங்ககிட்டே இருக்குது, அவங்களாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ ஸ்கூல்ஸ் ஆல்சோ வந்து வி ஆர் ஆல்சோ ஃபேஸிங் த சேம் ப்ராப்ளம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேண்டமிக் டைம்ல ஃபுல்லா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம குழந்தைங்கள நீ வந்து செல்ஃபோனோ டேபோ யூஸ் பண்ணிக்கோங்கிற பெர்மிஷன் வந்து நம்மளே ஸ்கூல்ல இருந்தே சொல்லியிருக்கோம் கம்பல்சரியா பேண்டமிக் டைம்ல. இப்போ நம்மளே என்ன சொல்றோம், அதை யூஸ் பண்ணாதேன்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் ப்ராப்ளம். அப்படி வரும்போது we keep one-to-one talking with the kids. இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பெற்றோர்களை வந்து நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கிளாஸ் டீச்சர்ஸ் ஆர் த கோஆர்டினேட்டர்ஸை வந்து பார்த்து சொல்லி நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். பெற்றோர்கள் ஸ்கூலை அப்ரோச் பண்ணணும். ஸ்கூலை அப்ரோச் பண்ணும்போது ஸ்கூல் ஆல்சோ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. த டீச்சர்ஸ் ஆர் த பிரின்சிபல் மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் டு டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ த சைல்ட் ஹஸ் டு பி கவுன்சில்ட். குழந்தை வந்து தப்பிதம் வேணும்னே செய்ய போறதே இல்லை. அதுக்கு எடுத்து சொல்ற மாதிரி நம்ம வந்து டீச்சர்ஸோ ஸ்கூலோ இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், we can solve to a certain extent. பெற்றோர்களே நிறைய நேரம் செல்ல தான் பார்க்குறாங்க வீட்டில். ஸோ அவங்க அதை அவாய்ட் பண்ணணும். பண்ணாதான் அந்த குழந்தைங்க அதை அவாய்ட் பண்ணும். ஸோ பேரண்ட்ஸே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்.
இருந்தால் அந்த குழந்தைங்க எல்லா விதமான நல்ல பழக்கங்களை படிக்கிறதுக்குரிய சான்சஸ் கிடைக்கும். அதனால அங்கேருந்து தான் இந்த டிசிப்ளினே ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரீடிங் கல்ச்சரே இப்போ ஃபுல்லாக இல்லை. ஏன்னா முன்னாடி காலையில் இருந்தால் ஒரு குழந்தை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வரதெல்லாம் பார்க்கணும். இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு வராங்க, இல்லை அந்த ரீடிங். ஸோ ஆனால் ஸ்கூலில் வந்து படிக்கணும், ரீட் பண்ணணும். ஸோ ரீடிங் கல்ச்சர் நியூஸ் பேப்பரே நாங்கள் ஸ்கூலில் கொடுக்குறோம். ஓகே. நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இப்போ நாங்கள் ஹிந்து பேப்பர் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து we are giving newspaper to the children. And when are they supposed to read? அஃப்கோர்ஸ் டெய்லி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனா 3rd ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் யங் வேர்ல்ட் பேப்பர் வாரத்துக்கு ஒரு நாள் வரும் அந்த பேப்பர். ஸோ அதில் நிறைய இருக்கும் படிக்கிறதுக்கு. சில குழந்தைங்க 10-15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் அதுவே அந்த பேப்பர் கமான் யூ டேக் த பேப்பர் யூ ஸ்டார்ட் ரீடிங் விச் எவர் ஏரியா யூ லைக் அப்படின்னா அதுங்களா வாசிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ நாங்கள் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கணும். வேற வழி இல்லாத சூழ்நிலை இப்போ இருக்கு. இந்த ரீடிங் கல்ச்சரை கொண்டு வர வேண்டி இருக்கு. அதில் வந்து காம்படிஷன் மாதிரி வைக்க, பின்ன அதில் கிஃப்ட்ஸ் கொடுக்க, ப்ரைஸஸ் கொடுக்க, என்கரேஜ் பண்ண, சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க, பேரண்ட்ஸை கெஸ்ட்டாக கூப்பிட்டு திரும்ப அவங்கள மோட்டிவேட் பண்ண, அது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸ் வி ஷுட் ஹாவ் இன் ஆர்டர் டு மேக் திங்ஸ் ஃபால் இன் பிளேஸ். அப்புறம் வந்து ஸ்கூல் படித்த குழந்தைங்க, இப்போ படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம்னா உங்கள் ஸ்கூலில் இது இருக்கான்னு நான் கேட்டே ஆகணும். சில டைம் வந்து பிடி பீரியடை வந்து டீச்சர்ஸ் எடுத்துக்குவாங்க. மேக்ஸா மாறுது, எல்லா இடத்துலயும் இருக்கு. பெரிய த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அந்த லெவலுக்கு இப்போ இருக்கு. ஸோ நம்ம ஸ்கூல்ல எப்படி மேம்? சார் அது சம்டைம்ஸ் எப்படின்னா வந்து பிடி பீரியட் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இஃப் யூ நாட் டூயிங் திஸ் ப்ராப்பர்லி தி பிரின்சிபல் வில் சே இஃப் யூ நாட் டூயிங் இட் ப்ராப்பர்லி யூ கேனாட் கோ டு த பிடி பீரியட் அப்படின்னு சொல்வார். அப்போ நான் சொல்வேன் சார்கிட்ட, சார் கொடுக்குறதே 3 பீரியட் வீக்லி கொடுக்குறோம், அதனால அதை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டு சர்டன் எக்ஸ்டென்ட் 90% we follow. We don't make the teachers take the PET. Okay, but 10% if it rains, okay, unavoidable அந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்கே இருக்கும். பிகாஸ் எங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படி இருக்கிறதுனால அந்த டைமில் கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். அந்த டைம் இதுதான் மேம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்டூடெண்ட் சைட்லன்னு சொல்கிறேன், அந்த டைம் கூட இண்டோர் கேம்ஸ் வச்சு விட்ருவேன். ஆமாம், இண்டோர் கேம்ஸும் வச்சுட்டு தான் சார் இருக்கோம். இண்டோர் கேம்ஸும் வச்சுட்டு தான் இருக்கோம். சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்கும்போது சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிள்ளைங்களுக்கு வந்து டிஸ்ஹார்டனிங்காக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு காலையில் இப்போ எந்திரிக்கும் போதே இன்னைக்கு கேம்ஸ் பீரியட் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு. அதில் என்ன கொடுமைனா பிடி சார் லீவ் போட்டால் அவ்வளோதான், எங்களுக்கெல்லாம் ஹார்ட்டே வெடிச்சிடும். ஐயோ பிடி சார் லீவ் போட்டாரு அப்படின்னு. லீவ் போட்டாலும் சப்ஸ்டியூஷன் 4 பிடி நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ அதனால அதில் ப்ராப்ளமே வராது. ஆமாம், அதனால நம்ம கேம்ஸை வந்து வி நெவர் சப்ஸ்டிடியூட். ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மேம்? எல்லா கேம்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சார். ஃபுட்பால், ஆல் டீம் கேம்ஸ், அத்லெட்டிக்ஸ் ஆல்சோ, அண்ட் தே கோ ஃபார் த ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அண்ட் ஆல் லெவல் ஆஃப் த ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வென் வி இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை செலக்ட் பண்ணுறோம், இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா பெற்றோர்களை கூப்பிட்டு பேசி அவங்கள ஒரு 1 hour இங்கே விளையாட வச்சு ஈவினிங்கில் ஸ்பெஷல் பஸ் we provide. Okay. For the students, for sports students, we have a special bus. So we go drop them. மேம் இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு ஃபைனல் அட்வைஸ் டு த வியூவர்ஸ்னால் உங்கள் சைட்லேருந்து என்ன? என்னோட அட்வைஸ் ஃபார் திஸ் கொஸ்டின் சொல்லணும் அப்படின்னா, டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ். ஓகே, அப்போது பெற்றோர்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஸ்கூலே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா வந்து there will be a setback. So it is a teamwork. School, the student and the teachers, parents, all of them play a vital role. அதனால வந்து எல்லாரோட பங்கும் இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து ஃப்ளரிஷ் ஆகி வர முடியும். As far as parents are concerned, you have to give a conducive environment for your kids. வீட்டில் வந்து ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய சிங்கிள் பேரண்ட் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் குழந்தைங்க கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள், இன்னும் கூட கொஞ்சம் அன்பை செலுத்துகிற மாதிரி விஷயங்கள் பேசணுமே ஒழிய குழந்தைங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் சிங்கிள் பேரண்டிங், த மதர் ஆர் த ஃபாதர் ஹஸ் டு பிளே போத் ரோல்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு டெல், பட் தென் யூ ஹாவ் டு டேக் அப் த ஜாப். பேரண்ட் ஹஸ் டு டேக் அப் த ஜாப் டு டூ, யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில், நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இப்போ டீச்சர்ஸ்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா they have to do their work with passion, with good preparation. They should not absent themselves. They have to have a good
what to say, a bond which is very, very needed with the kids. Okay, so நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, even the lunch time, you know, the teachers have the lunch with the children. The class teachers have lunch with their children in order to find out like how the parents support and give the kids the lunch for them அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த பேரண்ட் எவ்வளோ அழகாக இதை கொடுத்து விட்டுருக்காங்க, அப்போ இந்த வீட்டில் எவ்வளோ சப்போர்ட் இருக்கும், சப்போர்ட் இல்லாத குழந்தை யார் இருக்கிறா அப்படிங்கிறத ஒரு 2 நாள் இந்த ஒரு வாரம் நம்ம பார்த்தோம்னாலே அதில் ஒரு 4 குழந்தைங்க வேணா இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம டீச்சர்ஸ் வந்து ஹாவ் டு கிவ் மோர் சப்போர்ட். ஏன்பா என்ன இது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வரணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ் கல்ச்சர் லைக் எனி ரிலிஜன் யூ மே பிலாங் டு, தட் இஸ் இம்மெட்டீரியல். பட் அந்த ஃபேத் இன் காட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதை வந்து இன்கல்கேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிட்ஸ். தட் மாடிஃபைஸ் தியர் பிஹேவியர். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். எல்லா விதமான குழந்தைங்களும் எங்ககிட்ட இருக்காங்க. இப்போ 5 times ப்ரேயர் பண்ணணும்னா ஸ்கூலுக்கு வரும்போது அட்லீஸ்ட் 4 times they have to complete. முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சண்டே தோறும் சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஸோ தே கெட் சம்திங் எவ்ரி டைம் லைக் வாட் டு பி டன், என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படி போதனைகள் கிடைக்குது. ஸோ ஆனால் வந்து இப்போ ஹிந்துஸ் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போய் சாமியை வழிபட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ பெற்றோர்கள் அதோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல்லையும் அதோட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் இஸ் மை ஃபீல். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது அது கரெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் மேம் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து இந்த இயர் சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ.